200 கிராம் தங்க நகையை திருடிவிட்டு அதை உரிமையாளர் மறந்துவிடவும் போலீசார் தன்னை எதுவும் செய்யாமல் இருக்க பில்லி சூனியம் வைத்த இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். அதன் பின்னணியை கேட்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கோவை கெம்பட்டி காலனியைச் சேர்ந்தவர் சரவணமூர்த்தி. இவர் சொந்தமாக நகைப்பட்டறை நடத்தி வருகிறார். இவரிடம் கடந்த 10 ஆண்டுகளாக கார்த்திக் என்பவர் பணிபுரிந்து வருகிறார். இவரிடம் கடந்த 4ஆம் தேதி 200 கிராம் எடையிலான தங்க கட்டிகளை கொடுத்து அதை நகையாக மாற்ற கூறியுள்ளார். ஆனால் நகை கட்டிகளை தூக்கி கொண்டு கார்த்திக் அங்கிருந்து தப்பித்து சென்று விடுகிறார். இது குறித்து விசாரித்த போது சரவணமூர்த்திக்கு அதிர்ச்சி தான் ஏற்பட்டது. பின்னர் இது தொடர்பாக கடைவீதி காவல் நிலையத்தில் சரவணமூர்த்தி புகார் கொடுக்கிறார். இதனை போலீசார் வழக்காக பதிவு செய்து தனிப்படை அமைத்து 17 லட்சம் மதிப்பிலான தங்க நகை கட்டிகள் எங்கே, கார்த்திக் எங்கே சென்றார் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அப்போதுதான் போலீசாருக்கு மிகவும் அதிர்ச்சிகரமான தகவல் கிடைத்திருக்கு. கார்த்திக் இந்த பில்லி சூனியம் போன்ற செயல்களில் மிகவும் ஆர்வம் கொண்டவர் எனவும் அதை நம்பக்கூடிய நபர் எனவும் தெரிய வந்திருக்கு. பின்பு இது தொடர்பாக கொல்லிமலை, பாண்டிச்சேரி, கரூர் போன்ற இடங்கள்ல தனிப்படை சுத்தி திரிஞ்சிருக்காங்க. இந்த சூழல்ல 15 நாட்கள் கழித்து கார்த்திக் கோவை வரும் பொழுது போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க. அவரிடம் இருந்து 200 கிராம் தங்க நகை கட்டிகளையும் போலீசார் மீட்டிருக்காங்க. அவரிடம் விசாரித்ததுல அவருக்கு இந்த பில்லி சூனியத்துல நம்பிக்கை இருப்பதாகவும் இது தொடர்பாக அந்த 200 கிராம் நகை கட்டியை அந்த உரிமையாளர் மறந்துடணும், போலீசார் என்னை எதுவும் செய்யக்கூடாது என்பதற்காக கொல்லிமலையில சாமியார் ஒருவரிடம் எக்ஸ் தந்திரம், எக்ஸ் மந்திரம், ஒய் அந்திரம் போன்ற அவர் கூறிய மந்திரங்களை பின்பற்றி ஆடு, கோழி போன்றவை பலி கொடுத்ததாக சொல்லியிருக்கார். இதை கேட்ட போலீசார் மிகவும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவர் கரூர் போன்ற ஒரு சில இடங்கள்ல ஆடு, கோழிகளை பலி கொடுத்ததாகவும் தெரிய வந்திருக்கு. இந்த சூழல்ல இது தொடர்பாக மேல் விசாரணையும் போலீசார் நடத்திட்டு இருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.